ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் 3 பொருள் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆப்பிள் மில்க் ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட சர்க்கரை, ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு இப்போ அடுப்பை நல்லா பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கரையட்டும். கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா பிசு பிசுன்னு வரணும். குலோப் ஜாமுனுக்கெலாம் செய்வோம்ல, அது மாதிரி. இப்போ அதுக்கு 1 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விடணும். கட்டிப்படக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை போட்டு கிண்டணும். இதுக்கு நெய் 2 ஸ்பூன் வேணும், அப்படி இல்லைன்னா பட்டர் 2 ஸ்பூன் வேணும். எதுனாலும் ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ எல்லா பவுடரையும் போட்டாச்சு. மில்க் பவுடரை இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. கைவிடாமல் நல்லா கிளறணும். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பட்டர் 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இது விட்டுட்டோன்னா அடி பிடிச்சு கலர் மாறிடும். நான்ஸ்டிக் தவா இல்லாதவங்க அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைம் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் நான். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்படி ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவிட்டு அதை எடுத்து போட்டுக்கிறணும். இது நல்லா ஆறட்டும். கொஞ்சம் வெதுன்னு சூடு இருக்கும் போது எடுத்து உருட்டிக்கிறணும். இது மாதிரி கையில் நல்லா நெய் தொட்டுக்கிட்டு இது மாதிரி நல்லா உருட்டிக்கிறணும். உருட்டிட்டு நடுவில் ஒரு கிராம்பு எடுத்து வச்சுக்கிறணும். நல்லா ஆறுறதுக்குள்ளாயும் உருட்டிடணும், இல்லைன்னா செட் ஆகிடும். அப்படியே கொஞ்சம் வெதுன்னு சூடு இருக்கும் போதே எடுத்து நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும் போது. இதை இப்படியும் சாப்பிடலாம். மில்க் பேடா நடுவில் கிராம்பு வச்சுக்கிறணும். நம்ம ஆப்பிள் மில்க் பேடான்றதுனால ஃபுட் கலர் மேலே லைட்டாக தடவ போகிறோம். இப்போ ஃபுட் கலர் லிக்விடு ஃபுட் கலர் தான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். லைட்டாக தடவிக்கிறணும். நீங்கள் அந்த பெயிண்டிங் பண்ணுற ப்ரஷ், குட்டி ப்ரஷ் இருந்தால் கூட வச்சு அடிச்சுக்கிறலாம். ரொம்ப லைட்டாக தடவுங்க. பிடிக்காதவங்க அப்படியே கலர் இல்லாமல் கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா செட் ஆகிடும். இதுக்கு மேலே பிஸ்தா வச்சுருக்கேன் கட் பண்ணி. இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.